மாதா தொலைக்காட்சியின் இணைய இதயங்களை அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் போஸ்கோ. இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச். நேர்களை இன்றைக்கான இறைவார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 19 இறைவசனம் 10. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்ற அருமையான இறைவார்த்தை. இந்த இறைவார்த்தையை நம்முடைய அன்பு உள்ளங்கள் எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அருளானந்த அப்பா இனியதீங்களா, இன்றைக்கான இறைவார்த்தையை பாட்டா அழகா உங்களுக்கு பாட போறாரு. பாடுங்க. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்துள்ளார். மானிட மகன் வந்துள்ளார். சூப்பர்பா சூப்பர்பா, ரொம்ப அழகா வந்து அந்த காலத்து பாரம்பரிய பாடல்கள் ராகத்துல நீங்க பாடி இருக்கிறீங்க. சூப்பரா. ரொம்ப சந்தோஷம், நன்றி. அழகா இனியதீங்களே, உங்களுக்காக இன்றைக்கான இறைவார்த்தையை சாஸ்னா சொல்ல போறாங்க. சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். எழுந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார். சூப்பர், ரொம்ப அழகா வந்து சொன்னாங்க. இத சொல்லும் போது எதா ஃபீல் பண்றீங்களா? ஜீசஸ்னுடைய வருகை கண்டிப்பா அது சொல்லும் போதே நமக்குள்ள ஒரு இன்ட்யூஷன், ரொம்ப ஒரு மிராக்குலஸ் திங்ஸ் நமக்கு வரப்போகுது. ஓகே, மிராக்குலஸ் திங்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறீங்க. தேங்க்யூ. சுரேஷ் பீட்டர் அப்பா வந்து ரொம்ப அழகா இனியதீங்களே இன்றைக்கான இறைவார்த்தைய சொல்ல போறாரு. சொல்லுங்க. இழந்து போனதை மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார். சூப்பர்பா, ரொம்ப அழகா, ரொம்ப தாழ்ச்சியான உள்ளத்தோடு சொல்லியிருக்கிறீங்க. சொல்லும் போது என்ன உணர்வு வருது இந்த இறைவார்த்தைய? நம்ம என் தேடுதல் கிடைச்சிருச்சு. தேடுதல் கிடைச்சிருச்சு. யாரு மூலியமா கிடைச்சது? ஆண்டவர் மூலியமா. ரொம்ப அழகா சொன்னீங்க. அமல்ராஜ் அண்ணா இனியதீங்களே இன்றைக்கான இறைவார்த்தையை ரொம்ப அழகா உங்களுக்கு சொல்ல போறாரு. சொல்லுங்கண்ணா. இழந்து போனதை தேடி மீட்கவே மணுமகன் வந்திருக்கிறார். மணுமகன் வந்திருக்காரு, ரொம்ப அழகா சொன்னாரு. எப்படி நான் உணர்றீங்க இது சொல்லும் போது? என்ன மாதிரி? ஆண்டவர் வந்து மக்களுக்கு வந்து யாரு வந்து கஷ்டப்படுறாங்களோ அவங்கள வந்து மீட்க வருவாரு. அவங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை வந்து தீர்த்து வைக்க வருவாரு. ஆமா. சோ அப்ப அதே மாதிரி யார் யார் வந்து ஆண்டவரை தேடிட்டு இருக்காங்களோ அவர்கள் முன்னாடியில கண்டிப்பா வந்து நிப்பாரு. ஆமா, சூப்பரா சொன்ன. யாரெல்லாம் இறைவனை தேடுகிறார்களோ கண்டிப்பா வந்து முன்னாடி நிப்பாரு. உண்டு. சூப்பர் அண்ணா. லாரன்ஸ் மேரி அம்மா வந்து இன்றைக்கான இறைவார்த்தையை பயங்கரமா உங்களுக்காக நீதிகளை சொல்ல போறாங்க. பின்னாடி ஒரு பட்டாளம், ரசிகர் பட்டாளமும் வச்சிருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கும் வணக்கம். சொல்லுங்கம்மா. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார். சூப்பர்மா, அப்படியே பைபிள் படிக்கிற மாதிரி படிச்சிட்டீங்க. சோ இத சொல்லும் போது என்ன மாதிரி உணர்றீங்க நீங்க? என் லைஃப்ல பல சந்தர்ப்பங்கள்ல நான் உடஞ்சி போன நேரத்துல கூட இதெல்லாம் நடக்குமா நான் ஆச்சரியப்பட்ட நாட்கள்ல ஆண்டவர் என்னை வந்து தேய்ச்சி இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியை காண்ற அளவுக்கு என்னை பலப்படுத்தி இங்கு நிறுத்தியிருக்காரு. அதற்காக நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். ரொம்ப அற்புதமா இந்த இறைவார்த்தையோட நீங்க ஒப்பிட்டு சொன்னீங்க. ரொம்ப சாட்சியாவும் இது இருக்குது. தேங்க்யூமா. ஆக்னேஸ் அம்மா வந்து இனியதீங்களே இன்றைக்கான இறைவார்த்தைய அழகா சொல்ல போறாங்க. சொல்லுங்கம்மா. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிடன் மகன் வந்திருக்கிறார். சூப்பர்மா. சோ எப்படி உணர்றீங்க இந்த இறைவார்த்தைய? இந்த வார்த்தை உண்மையிலேயே என்னுடைய அனுபவத்துல நான் உணர்றேன். உங்களுடைய அனுபவத்துல உணர்றீங்க. டெய்சி மேரி அக்கா இனியதீங்களே இன்றைக்கான இறைவார்த்தைய ரொம்ப அழகா உங்களுக்காக சொல்ல போறாங்க. சொல்லுங்க. இழந்து போனதை தேடி மீட்கவே ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். சூப்பர்க்கா, பயங்கரமா சொல்லியிருக்கீங்க. எப்படி உணர்றீங்க இது சொல்லும் போது? இப்போ நம்ம கடவுள் வந்து நமக்காக மண்ணில் பிறக்கிறாரு. அவர் வந்து நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்மளுடைய கவலைகளையும் கண்ணீரையும் பார்த்துட்டு இருக்காரு. அது மூலியமா வந்து நமக்கு என்ன ஒரு இது வேணும் அப்படின்றத வந்து நமக்கு புத்துணர்வா கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கேட்கறதுனால. அதனால என் வாழ்க்கையில வந்து நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நடந்திருக்கு. என் குழந்தைங்களாகட்டும், என் கணவருக்காகட்டும், என்னென்ன நான் வேண்டனோ அது எல்லாமே நடக்குது. சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா. அப்ப தேடி வந்து எல்லாத்தையும் நமக்காக மீட்டு கொடுக்கிற கடவுள்ல நான் இருக்கேன். சூப்பர்க்கா, ரொம்ப அழகா சொன்னீங்க. மகிழ்ச்சி. அன்பர்களே, இன்றைக்கான இறைவார்த்தையை நம்முடைய அன்பு உள்ளங்கள் ரொம்ப அழகா சொன்னாங்க அப்படிதான் சொல்லலாம். மீண்டும் மற்றொரு புதிய இறைவார்த்தையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச்.